புதுச்சேரியில இப்படி நம்ம பேசிக்கிட்டே இருக்கப்ப நீங்க தட்டாஞ்சாவடியில நீங்க ஒரு வேட்பாளரா நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து உழைச்சிட்டு வரீங்க, கடைசி 3 வருஷமா நீங்க வேலை செஞ்சுட்டு வரீங்க. ஆனா தட்டாஞ்சாவடியில அங்க வந்து இன்னைக்கு பவர்ஃபுல்லான ஒரு சிஎம் தொகுதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தொகுதியா இருக்குது. அங்க உங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற பேச்சை தாண்டி இப்போ வந்துட்டு உங்களுடைய கூட்டணி கட்சியா இருக்கிறவர்களே நாங்க தான் நிக்க போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் எங்க தலைவர் சொன்ன கருத்து தான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எந்த கட்சி எங்கே ஜெயிக்குமோ அங்கே அந்த வாய்ப்பை நாங்கள் வாங்குறதுக்கு கூட்டணிக்குள்ளே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி வரணுமோ காமன் மினிமம் கேரண்டி ப்ரோக்ராமில் கொண்டு வந்துடுவோம். அதில் எங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. எனக்கு தட்டாஞ்சாவடி தொகுதியில் நீங்களே 3.5 வருஷமாக நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். இன்னைக்கு நேற்றுலாம் வந்தவங்களாம் இல்லை, இதுக்கு முன்னாடி வேலை செய்யாதவங்களை பற்றிலாம் நான் பேச விரும்பல. யார் வேலை செய்கிறான்றது மக்களுக்கு தெரியும். மக்கள் அதுக்கு தக்க இதுவை கொடுப்பாங்க, பரிசை கொடுப்பாங்கன்னு நம்புறீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல வேட்பாளரா இருந்தா தானே பரிசு கிடைக்கும், அதனால கேட்குறேன். இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் கட்சி வந்து அதாவது தெளிவாக வேலை பண்ணிட்டு இருக்கோம். எந்த இடத்துலையும் எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை நான் தெளிவாக பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம். எனக்கு கட்சியில் அதை நான் இப்பயும் அதுதான் சொல்கிறேன், கட்சியில் தலைவர்கள் இருக்கிறாங்க, முடிவு பண்ணி கரெக்டான முடிவை எடுத்து கொடுப்பாங்க. ஒருவேளை முதலமைச்சர் திரும்பவும் அதே தொகுதியில் நின்று முதலமைச்சர் எதிர்த்து நீங்க போட்டியிட்டு இன்றைய முதலமைச்சர் என் ரங்கசாமியை எதிர்த்து தட்டாஞ்சாவடியில் ஆனந்த் பாபு போட்டியிட்டால் வெற்றி பெற்றுவீங்களா? கண்டிப்பா வெற்றி பெறுவேன். கண்டிப்பா. எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன்? கண்டிப்பா 5000 வாக்காவது வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். நிச்சயமா வெற்றி பெற்றுவீங்க. முதலமைச்சரை தோக்கடிச்சிருவீங்க. கண்டிப்பா. நீங்க மக்களோட எப்படி தொடர்புல இருக்கீங்க தட்டாஞ்சாவடி தொகுதியில்? அதுதான் ஆக்சுவலா இந்த 3.5 வருஷமா நான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதை சொன்னாலும் இன்னைக்கு நான் அஃபிஷியலா இல்லைன்னா கூட நான் அதை வந்து ப்ரொபகண்டா பண்ணாமல் அவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்னா அந்த பிரச்சனைக்காக இன்றைக்கும் எங்கேயா இருந்தாலும் ஓடி போய் நிற்கிறேன். எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் இறங்கியிருக்கேன். அதுக்கு நம்மளோட ஆட்சியில் இருந்து நம்ம தலைவர்கள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், சிஎம்மாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஹெல்ப் கேட்டால் உடனே ஃபோன் பண்ணி யார்கிட்ட சொல்லமோ சொல்லி அதை உடனே நிவர்த்தி பண்ணி தராங்க. அந்த விஷயத்தை நிறைய விஷயங்கள் அவங்க மற்ற கட்சியில், அதாவது ஆட்சியில் இருக்கிறவங்க கட்சியிலே பண்ண முடியாத விஷயங்கள்ல எங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு தலைவர்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்து இன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்குறோம். அவங்க கேட்குறது எல்லாமே முடிஞ்ச அளவு முடிச்சு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா தண்ணீர் பிரச்சனை கூட இருந்தது, அதுக்கு கூட போய் ரெப்ரசென்ட் பண்ணோம். அவங்க அதெல்லாம் எதெல்லாம் உண்மையாகவே கரெக்டான ப்ராப்ளம்ஸ் அதை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆட்சி அதிகாரிகளும் கொஞ்சம் முன் வராங்க. ஏன்னா முன் வரலன்னா அடுத்தது சில இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருப்போம். அந்த தேவை இல்லாத அளவுக்கு இன்னைக்கு முடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நான் நேரடியாகவே நானே போய் எல்லா அதிகாரிகளையும் பார்த்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரிகளோட சப்போர்ட் உங்ககிட்ட இருக்கு. இந்த ஆட்சி அப்பனா கொஞ்சம் உங்களுக்கும் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குறாங்க. வளைஞ்சு இப்போ நான் வந்து தப்பான விஷயம் கேட்டேன்னா வளைய வேண்டியது இருக்கும். நான் கரெக்டான விஷயம் கேட்கும்போது எதுக்கு வளையணும்? எதிர்கட்சிக்காரர் ஒருத்தர் கேட்கிறாரு, அவருக்காக நம்ம இதை செய்யக்கூடாது அப்படிதானே சொல்லுவாங்க. ஆட்சி சரியில்லை. அதுதான் சொல்றேன். நான் அதனாலதான் சொல்றேன், அதை பப்ளிசைஸ் பண்ணாம எந்த அளவுக்கு மக்கள் யார் எனக்கு கேட்கறாங்களோ அவங்களுக்கு நான் இன்னி வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் போய் நிக்கிறேன். ஓகே, உங்களுடைய இளைஞர் காங்கிரஸோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இளைஞர் காங்கிரஸ் மேல ஒரு கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்றாங்களே பாண்டிச்சேரி. அதெல்லாம் போய் ஆக்சுவலா. ஏன்னா தலைவர்கள் இப்ப கூட பேசிட்டு இருக்கு பார்த்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி எங்க தேசிய தலைவர் வந்திருந்தாரு. அன்னைக்கு கூட எல்லாருமே வந்து அதாவது எப்பயுமே எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடின்னு இல்லை, நார்மலா இருந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இளைஞர் காங்கிரஸ் பண்ணிச்சோ இன்னைக்கு இளைஞர் காங்கிரஸ் பண்ணியிருக்குன்றதை என்ன அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, கூட்டு பாராட்டி அவங்க வந்து இதை வந்து தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு முன்னாடியும் இல்லை, இது இப்போ இந்த 10-20 வருஷத்துல நீங்களே யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு 3000 அரௌண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து கேதர் பண்ணி ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணியிருக்கோம். அந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அது வந்து இந்த மாற்றத்துக்கான ஒரு முதல் கோலை பார்க்குறோம். அது தலைவர்களும் அதை ஆதரித்து இன்னைக்கு என்னை வாழ்த்தி தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது மாதிரி ஏதோ பின்னாடி ஏதோ தப்பா சொல்ற மாதிரி யாரும் நடக்கல. இல்ல 1-2 பேர் அவங்களே வெளியில வந்து இளைஞர் காங்கிரஸ் தலைவர் எங்களை செயல்பட விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்களே, அதுக்காக கேட்கிறேன். எப்பயுமே ஒரு விஷயம் தான் சரியா, ஒரு விஷயம் நல்லா நடக்குதுன்னா ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்றதுல பெரிய தப்பு இல்லை. உங்களுடைய பொறுப்பாளர்கள் பேசுறாங்க அந்த மாதிரி, அதனால தான் கேட்குறோம். பொறுப்பாளர்கள் யாரும் அந்த மாதிரி பேசுறது மாதிரி எனக்கு தகவல் எதுவுமே இல்லையே. அப்படியா? ஆமா. சரி, ஓகே. இளைஞர் காங்கிரஸோட செயல்பாடு நல்லா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா ஒரு 2 விஷயம் தான், வேலை செய்யறவன் யாரும் இதை பத்தி பேச மாட்டான். ஒரு இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிக்கு என்ன வேலைன்றதை நான் அவங்களுக்கு எடுத்து உரைச்சுன்னு தான் இருக்கேன். இன்னி வரைக்கும் நிறைய பேர்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேரும் அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்களோ நாளைக்கு லீடர்ஸாக வரணும். என்னோட வேலை என்னென்னா நாளைக்கு லீடர்ஸை க்ரூம் பண்ணுறது. சரியா, இன்னைக்கு நான் ஒரு இடத்துல இருக்கேன், என்ன மாதிரி ஒரு பல பேர் வரணும்னு ஆசைப்படணும் அந்த இடத்துக்கு. அதுக்கு அவங்களுக்கு நான் எப்படி தயார்படுத்தணும், அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி தரணுன்றதுக்காக தான் முயற்சி பண்ணுறேன். அதில் ஆப்வியஸாக எல்லா ஐடியாஸும் எல்லாரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது.
அதில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் என் ஐடியாஸ் ஏற்றுக்கிறாங்க. இப்போதான் வேலை செய்ய ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் மேபி தவறான கருத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். பட் அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயும் கிடையாது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியோ ஐடியாலஜியை ராகுல் காந்தி தலைவர் சொல்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இளைஞர் காங்கிரஸ் தலைவராக என்னோட வேலையை நான் செஞ்சுட்ருக்கேன். காங்கிரஸில் முதலமைச்சர் கேண்டிடேட்டே கிடையாது, காங்கிரஸில் 2ஆம் கட்ட தலைவர்களே கிடையாது, காங்கிரஸில் 30 தொகுதியில் ஆட்களே கிடையாது அப்படின்னு உங்கள் எதிர்க்கட்சியே குற்றம் சாட்டுறாங்க. இல்லை, நான் இது தவறான கூற்று. ஏன்னா என்றைக்குமே காங்கிரஸ் கட்சி சிஎம் கேண்டிடேட்டை எங்கேயுமே சொல்லி எங்கேயுமே அரசியல் பண்ணல. முதல்ல அதுவே அது காங்கிரஸ் கட்சி பற்றி தெரியாதவங்க பேசுகிற வார்த்தைகள். அது காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே என்னைக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத பார்த்து தான் கொடுப்பாங்க. இது ஏன் எனக்கு தெரியல, இதே கேள்வி ஏன் பிஜேபி பற்றி கேட்க மாட்டேறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிஜேபிலையும் இதே நிலைமை, எந்த ஸ்டேட்டில் போனாலும் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சிஎம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுவே காங்கிரஸ் கட்சினா முத நாள்லேருந்தே எல்லா மீடியாலையும் என்ன பண்ணுவாங்க, எதனால இதை கேட்குறாங்க நான் சொல்லிடுறேன். முத நாள்லேருந்தே என்ன போட ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இன்னும் சிஎம் தேர்ந்தெடுக்கலன்னு எல்லா மீடியா ஹவுசஸும் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் போன இப்போ நடந்த லாஸ்ட் தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் ஒரு சிஎம் கேண்டிடேட் அறிவிக்கிறோம். அப்போல்லாம் யாருமே அதை பற்றி பேசலன்றதே உங்களுக்கு மீடியா வந்து எதை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எதனால நாங்கள் இதை கேட்குறோம்னா, இதனால வந்து மற்ற உங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் இப்படி சொல்கிறாங்களோ, உங்கள் கூட கூட்டணி கட்சியாக இருக்கவங்களோ இந்த கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, 2016 நம்மளுடைய கூட்டணி ஆட்சி இங்கே வருது, நம்மளுடைய கூட்டணியை பெரும்பான்மையாக வெற்றி பெறுறாங்க. அந்த வெற்றி பெற்ற ஒரு ஆட்களில் ஒரு சிஎம் கூட நம்மளால தேர்ந்தெடுக்க முடியல. புதுசாக நாராயணசாமி அப்படிங்கிற ஒரு பெரிய தலைவர் தான் திரும்பவும் கொண்டு வரோம். அந்த மாதிரி இப்பயும் நீங்க செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கறதுனால கேக்குறாங்க. இத வந்து அரசியல் புரியாதவங்க பேச, மக்கள் ஓட்டு போட்ட ஒரு ஆள்ல இருந்து உங்களால செலக்ட் பண்ண முடியல, அப்ப மக்களுக்கு புரியல அரசியல். கரெக்டா? அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல வந்து இப்ப காங்கிரஸ் கட்சி ஒரு டெமோக்ராட்டிக்கான கட்சின்னு இல்ல, நான் திரும்பவும் நான் கேட்டு முடிச்சிடறேன். சொல்லுங்க. நான் டெமோக்ராட்டிக்கான கட்சின்னு ஒத்துக்கிறீங்களா? நான் மக்களால தேர்ந்தெடுக்கிற அனைத்து அரசியல்வாதிகளும் அனைத்து கட்சிகளும் மக்கள் ஒருத்தவங்களுக்கு ஆட்சி கொடுக்குறாங்கன்னா அவங்க எல்லாருமே ஜனநாயகமா இருக்காங்கன்னு நம்புறேன். நம்ம சிஎம் எப்படி தேர்ந்தெடுக்கணும், இல்ல பிஎம் எப்படி தேர்ந்தெடுப்போம்? நான் திரும்பவும் சொல்றேன், இல்ல மக்கள் ஓட்டு போட்டிருந்த 30 பேர்ல பெரும்பான்மையாக வந்த 16 பேர் சேர்ந்து ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் வந்து ஒரு முதலமைச்சரை பாண்டிச்சேரியில தேர்ந்தெடுக்கலாம். அது தவறான, இப்படிதான் மக்களாட்சி இருக்கு நம்புறேன். இல்ல, நீங்க மக்களாட்சி அப்படிதான் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல ஒரு சிம்பிளான லாஜிக் தான். அதாவது இப்ப நாம் ஒருத்தவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டோம். இப்ப 16 பேர் வந்துட்டாங்க. 16 பேர் யாரை விருப்பப்படுறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. நிச்சயமா ஒத்துக்கிறேன். 16 பேர் யாரை விருப்பப்படுறாங்கன்னு ஒத்துக்கிறேன். இந்த 16 பேருக்கும் விருப்பப்பட்டு தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த மக்களை தானே நம்பி வந்து மக்கள் எம்எல்ஏக்கு ஓட் பண்ணாங்க, எங்க காங்கிரஸ் ஐடியாலஜிக்கு ஓட் பண்ணாங்க, எங்க மேனிஃபெஸ்டோக்கு ஓட் பண்ணாங்க. நல்ல கேண்டிடேட் இங்க பிரச்சனையே இல்ல. கேண்டிடேட் நீங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த கேண்டிடேட்டை போட்டாலும் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா காங்கிரஸோட ஐடியாலஜில மக்கள் இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். மக்கள் சார்பா திரும்பவும் கேட்கிறேன், கேண்டிடேட்டை வச்சு மக்கள் இங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு போடலன்னு சொல்றீங்களா? கேண்டிடேட்டை வச்சு நான் ஓட்டு போடலன்னு சொல்லல. 2 டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அதுல. ஓகேவா? ஒரு விஷயம் கட்சிக்கான ஓட்டு, இன்னொரு விஷயம் ஆட்களுக்கான ஓட்டு. ஓகே, காங்கிரஸ் கட்சியில 2மே சேர்ந்து இருந்தது, அந்த கேண்டிடேட் ஜெயிச்சாங்க. 16 பேர்ல ஒரு முதலமைச்சர் இல்லையா நம்ம கிட்ட? இல்லன்னு நான் சொல்லல. மேபி அவங்களை குரூம் பண்ணணும்னு எங்க கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏஸ் நினைச்சிருக்கலாம். ஏன் நாங்களே குரூம் ஆகணும்னு நினைச்சிருக்கலாம். ஓகே, ஸோ அதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்குறேன். மக்கள் வந்து அதை தவறாக தான் இப்போ வரைக்கும் பார்க்குறாங்க. புதுசாக ஒருத்தவங்கள, ஏன்னா வந்து எலெக்ஷனில் அப்பயே கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாமே, அப்போ கண்டெஸ்ட் பண்ணலையே அப்படிங்கிற பேச்சு வந்து 2021 ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இல்லை, அது இல்லாமல் இல்லை. அது எதனாலனா இந்த பேச்சு எப்போ வந்திருக்காதுன்னு சொல்கிறேன். இங்கே இருந்தவங்களாம் இங்கேருந்து போகாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த பேச்சு கண்டிப்பாக இது வந்திருக்காது. நம்ம வந்து அசம்ஷனுக்கு என்றைக்குமே பதில் சொல்லக்கூடாது. நீங்களே சொன்னீங்க, அதே தான் நானும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அசம்ஷன் தான். இந்த 16 பேர் வந்து என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இல்லை, அதில் இருக்கிற முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வே நாராயணசாமி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து 10 பேர் என்னைய வந்து கட்சியில வந்து இது பண்ணாங்க, ஒருத்தர் மட்டும்தான் நமச்சிவாயத்துக்கு அவரே ஓட் பண்ணிக்கிட்டார், வேற யாரும் வந்து அவர் இது பண்ணணும் ஓட் பண்ணல அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த 10 பேர் வந்து நாராயணசாமியை விரும்பி இருக்காங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம். அந்த 11 பேருக்குள்ளேயே 2 கேண்டிடேட்ஸ் இல்லையா, அவங்க 2 பேரும் முன்மொழிய முடியலையா காங்கிரஸ்ல அப்படிங்கிறது? இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப 10 பேர் ஒருத்தவங்க விருப்பப்பட பார்த்து அவங்களை கொடுக்கறதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன். மக்கள்கிட்ட இருந்திருக்கலாமேன்னு கேட்கிறோம். இல்ல, மக்கள்கிட்ட இருந்திருப்பாங்க. வேலை அன்னைக்கு வந்து ஆட்சிக்கு கொண்டு வரணுன்றது மிகப்பெரிய வேலையை கொடுத்திருந்தாங்க. அந்த வேலைக்காக 30 தொகுதியும் ஓட வேண்டிய சூழ்நிலையில தலைவர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த தலைவர்கள் ஓடினாங்க. அன்னைக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை செஞ்சாங்க. செஞ்சதுல அதுக்கப்புறம் நீ எங்க கட்சியில எவ்வளவு டெமோக்ராட்டிக்ன்றது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். யாரும் மேல இருந்து வந்து முடிவு பண்றதுல இங்க இருக்கிற எம்எல்ஏஸ் முடிவு பண்ணாங்கன்றத தலைவரும் சொல்லியிருக்காரு. அதே விஷயம் நீங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. இல்ல, அவர் என்ன சொன்னாரோ அதான் சொல்றேன். அதை நீங்க மத்த இங்க இருந்தவங்க ஓட்டு போட்டவங்க யார வேணாலும் கேட்கலாம்.
கண்டிப்பாக கேட்கும். இதனாலதான் ஒருவேளை மீண்டும் காங்கிரஸ் திமுக இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இவங்க உடன்படிக்கையோட நின்றுட்டு அதுல இருந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் வரமாட்டாரோ அப்படிங்கிறதுக்காக தான் மக்களோ உங்களோட எதிர்க்கட்சியோ அப்படி சொல்றாங்க. இல்ல அது அப்படி நான் நினைச்சேன். அது அசம்ஷன். நீங்க அசம்ஷனுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆப்வியஸா நீங்க சொன்ன வார்த்தையை யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல எங்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்டுக்கிற டாஸ்க்கு காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டிய வேலை தான். அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். எங்கள் தலைவர்கள் அதை தொடர்ந்து செய்கிறாங்க. அதை நோக்கி தான் நாங்கள் ஓடிட்டுருக்கோம். இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து எவ்வளவு பேரை வேட்பாளர்களாக காங்கிரஸ்ல எதிர்பார்க்கலாம்? அதாவது இளைஞர் காங்கிரஸ்லேருந்து நாங்கள் ஒரு 5 பேருக்கு சீட்டு வேணுன்ற மாதிரி கேட்டுட்ருக்கோம். 5 பேர். அதான் இளைஞர் காங்கிரஸ்னோடனே இது முன்னாள் இளைஞர் காங்கிரஸுக்கும் பொருந்தும். இதுதான் வந்து காங்கிரஸோட அடிப்படை. அங்கேருந்து தான் தலைவர்களை உருவாக்குவோம். தலைவர்கள் அந்த இடத்துலேருந்து உருவாவாங்க. இளைஞர் காங்கிரஸ்ல தலைவர்கள் இருக்காங்க, ஒரு 5 பேர் அளவுக்கு இருக்காங்க பாண்டிச்சேரியில. நிச்சயமா இருக்காங்க. கண்டிப்பா. நிச்சயமா அதுல இருந்து 5 பேருமே சட்டமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா. நிச்சயமா. ஜெயிக்கிறதுக்காக தான் எலெக்ஷன் நிக்கிறது. அப்புறம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? ஜெயிக்கிறதுக்காக தான் நிக்கிறோம். மக்கள் எங்க கிட்ட 5 பேர் இல்ல 10 பேருக்கு மேல இருக்காங்க. மினிமம் 5ஆவது சீட்டு வேணும்ன்றது உங்களுடைய இதுவா இருக்குது. ஓகே, உங்களுடைய ஆசையா இருக்குது, கோரிக்கையாவே இருக்கு. உங்களுடைய விருப்பத்தை சொல்லிட்டீங்க. இப்போ இருக்கிற ஆட்சிகள்ல என்னென்னலாம் சிறப்பா செஞ்சிருக்கலாம், இப்போ இருக்கிற ஆட்சி என்னென்னலாம் செய்ய தவறிட்டாங்க, இந்த முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகள்ல என்னென்னலாம் மக்கள் கிட்ட போய் சேரவே இல்லை அப்படி நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்க? நம்ம வந்து இதுக்கு ஒரு நாள் டிஸ்கஷனே ஃபுல்லாக பண்ணலாம். ஆக்சுவலாக என்னன்னா, அவரோட மேனிஃபெஸ்டோ எடுத்திங்கனாலே நம்ம 2011 இன்னி வரைக்கும் 3 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த 3 எலெக்ஷனோட மேனிஃபெஸ்டோ எடுத்தாலே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பண்ணலன்ட்டு நமக்கு தெளிவாக நான் அதை வச்சே எலெக்ஷன் பண்ணாலே இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஏன்னா எதுவுமே பண்ணல. முதல் விஷயம் இரட்டை இன்ஜின் ஆச்சு. இன்னைக்கு இரட்டை இன்ஜின் ஆச்சா இருக்கா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு கோச்சின்னு ரப்பர் ஸ்டாம்ப் முதலமைச்சர் எங்கே போகிறாருன்னு நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். நாம் என்ன பண்ண போகிறோன்றதை சொல்கிறதுக்கு தெளிவாக நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு. அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். செஞ்சு எப்படி அதை கொண்டு போய் சேர்ப்போம். நம்ம ஆட்சியில் இருந்தோம்னா எப்பயுமே கவர்னர்கிட்ட ஒரு சின்ன சாடல்கள் நமக்குள்ள வந்துட்டு முரண்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஆட்சிக்கும் கவர்னருக்குமே சில முரண்கள் இருக்கு. இவருடைய ஃபைல்ஸே சைன் பண்ண அதனால தானே இரட்டை இன்ஜின் ஆட்சி இல்லைன்றதை நம்ம சொல்றோம். அப்போ அவங்களுக்கு வந்து பிஜேபி தலைமையிலான மேபி என்ஆர்சிஎம்மா இல்லாமல் பிஜேபி யாராவது இருந்திருந்தா அவங்க நினைக்கிறதெல்லாம் கையெழுத்து போட்டு உடனே நடக்கும். அவங்களுக்கு தேவையான அஜெண்டாஸை உள்ள புகுத்தணும்னு நினைச்சு தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அவங்களால இன்னைக்கு முடியல. ஸோ அதை நோக்கி தான் அவங்க ஓடுவாங்க. யாரையும் வளர்க்குறது அவங்க வேலை கிடையாது. எந்த ஸ்டேட்லையும் போனீங்கன்னா அவங்க முழுங்கிடுவாங்க. அவங்க கூட்டணி இருக்கிற கட்சி முழுங்குறது அவங்க வேலை. முழுங்கிட்டு இருக்காங்க. அது கூடிய விரைவில் என்ஆர் பிஜேபி முழுங்கிடுவாங்க. ஒருவேளை நம்மள ஆட்சி மாற்றம் பெற்றா அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்க சொல்ற கவர்னர் தான் இருக்கலாம், இல்ல அந்த ஐடியாலஜில இருக்க கவர்னர் தான் இங்க வரலாம். அப்ப நம்ம அந்த 3 வருஷத்தோட ஆட்சி ரொம்ப கேள்விக்குறியா தானே இருக்கும். மக்கள் ஏன் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும்? இல்ல, ரெண்டே விஷயம் தான். சரியா, கேள்விக்குறியா இருக்குமா இருக்காதான்றத பிரச்சனை. அப்படித்தானே இருந்திருக்கு 2016 இருந்து 21. அன்னைக்கும் எங்களால் முடிஞ்ச விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம், பண்ணியிருக்கோம். அன்னைக்கு பாலம்லாம் எவ்வளோ விஷயங்கள் கட்டாமப்பட்டிருக்கு. நம்ம முதலியார்பேட்டையில் இருக்கிற அன்னைக்கு பாலம், ஆர்டிஓக்கு எதிர்க்க இருக்கிற பாலமாக இருக்கட்டும், வில்லியனூரில் இருக்கிற பாலமாக இருக்கட்டும், அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு எந்த அளவுக்கு போய் அப்ரோச் பண்ணி எப்படி வாங்கிட்டு வர முடியுமோ வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு இருக்கிற மேபி கவர்னர் அவர்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கரெக்டாக நடந்துப்பாருன்னு நம்புகிறோம். அதை வரவங்களும் நம்ம நடந்துக்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. ஆனால் முதல் நாள்லேருந்தே அதை நடந்துக்கலைன்னா எங்களோட கட்சி முதல் நாள்லேருந்தே போராட்டத்தை கையில் எடுக்கும். இந்த வாட்டி பொறுமை காக்கிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. பேசுறீங்களே, இது மிரட்டல் கிடையாது. நான் மக்கள் பிரதிநிதியா எங்க ஆட்கள் இருக்கிறாங்கன்னா மக்களுக்காக நடக்க வேண்டியது நடக்கலைன்னா கேள்வி கேட்கறதுக்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ அதே அளவுக்கு மக்கள் பிரதிநிதியா எங்களை யார் தடுக்கிறாங்களோ அவங்களுக்கு உரிமை கேட்கறது. தமிழ்நாட்டில் தாவேகா அப்படின்ட்டு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அது ஒரு ஃபோர்ஸா உருவாகிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த கட்சி இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுடைய தலைவர் நேரடியா வந்து அவர்கிட்ட தொடர்பில் இருக்காரு, அவர் வந்து ஃபோன் பண்ணி பேசுறாரு. இது வந்து ஒன்றும் புதுசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சி தலைவர்களே சொல்றாங்க. நாங்களாம் நல்ல நட்புறவோட தான் இருக்கோம், டிவிகேயோடைய விஜயோடைய எங்க தலைவர் நல்ல நட்போட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்திலேயே ஊடகங்கள்லாம் எல்லா செய்திகள்லையும் வருது, டிவிகேவும் காங்கிரஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கூட்டணிக்கு போறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? இல்ல, நான் அதான் சொல்றேன்ல, எங்க தலைவர் ஒரு கரிசனத்துல பேசுற அந்த விஷயத்த இந்த கூட்டணியை பற்றியெல்லாம் பேசுறதுக்கான சூழ்நிலை எனக்கு அதான் சொல்லல, தலைவர் தான் முடிவு எடுக்கணும். அவரு வந்து விஜயோட ராகுல் காந்தி பேசினார் உறுதிப்படுத்துகிறீர்கள்? அது தமிழ்நாடு தலைவரே உறுதிப்படுத்தியிருக்காரு. அவர் பேசியிருக்காரு. அவர் பேசுனதுக்கான காரணமும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்க பார்த்து
அவங்களுக்கு வந்து அது தவறு இல்லையான்றத சொல்றதுல எந்தெந்த தவறு நடந்ததுன்னு ஒரு சீனியர் லீடரா சொல்றதுல எந்த தவறும் இல்லை. அந்த விஷயத்தை எங்க தலைவர், நீங்க இது யாருக்கு நடந்தாலும் பேசக்கூடிய ஆள். அந்த விதமான விஷயத்துல தான் எங்க தலைவர் எல்லா தலைவர்களை விட டிஃப்ரெண்ட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு யூனிக்கான ஆள் எதனாலனா அவர் எல்லாரோடையும் அன்பு பாராட்டுறவர். லவ் அப்படின்றத எங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். பாலிடிக்ஸ் ஆஃப் லவ் தான் நம்ம பண்ணணும், அன்பை நோக்கி ஓடுங்க, அன்பை கொண்டு போய் சேருங்கன்றதை எங்ககிட்ட தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. அதுக்காக தான் நாங்கள் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிட்டு. தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி இல்லை ஊர்ஜிதமா சொல்றீங்களா? அதை நான் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு தான் அதாவது ஒரு பொறுப்பாளராக போட்ட ஆட்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பேசி தலைமை வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் முடிவு எடுப்பாங்க. இதுல நான் கூட்டணி இருக்குதா இல்லையான்னு பேசுற இடத்துல நான் என்னோட ரோலே இல்லைன்னு நினைக்கிறேன். காங்கிரஸோட டோர் ஓப்பனா இருக்குன்னு சொல்லலாம். கிடையாது, அதுதான் சொல்றேன். அது என்னோட ரோலே இல்லைன்னு சொல்றேன். நீங்க கேட்கிற கேள்வி தப்பான ஆள்கிட்ட கேட்குறீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல, உங்களுடைய தலைவரை நேரடியா எங்களால பேச முடியாது. மக்கள் உங்ககிட்ட இருந்தா எதிர்பார்ப்பாங்க. புதுச்சேரியில நீங்க எங்க தலைவர், நீங்க தான் உங்க தலைவர் என்ன சொன்னாலும் அதை கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னோட வேலை. அவர் என்ன விஷயம் சொன்னாலும் அதை கண்டிப்பாக கொண்டு போய் மீண்டும் நான் புரிஞ்சுக்கிறது மக்கள் அப்படிதான் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் டிவிகேவை ஒதுக்கல, ஒரு டோர் ஓப்பனா இருக்கு அப்படின்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல, நம்ம பொலிட்டிக்கலா எல்லா விஷயமும் வயபிள் தான். சரியா? ஆமா, அந்த பாசிபிள் சொல்யூஷன்ஸ்ல நான் இப்ப வந்து நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு யாருமே இங்க பேசுறதுக்கு விரும்பல. எங்க இந்தியா அலையன்ஸ் இன்னைக்கு தெளிவாக கரெக்டா மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து எல்லா ஸ்டேட்லேயும் காமன் மினிமம் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய படிப்பினங்கள் இருக்குது எல்லா பழைய எலெக்ஷன்ஸ்லேருந்து. அந்த எலெக்ஷன்லேருந்து கற்றுக்கிட்டு இன்னைக்கு எல்லா முடிஞ்ச அளவு எவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ எக்ஸிக்யூட் பண்ணுறோம். தொடர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் நம்ம. நிச்சயமா. அப்போனா நீங்கள் தான் பிக் பிரதராக இந்த எலெக்ஷனில் ப்ளே பண்ண போறீங்களா? கண்டிப்பாக, இதெல்லாம் நான் டவுட். உங்களுக்கு தெளிவாக மக்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட போகிறோம், காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன உங்களுக்கு? 2026 காங்கிரஸ் ஆட்சி தான். கண்டிப்பாக. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியா? காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி. கண்டிப்பாக. ஓகே, நான் ஒரு நிமிஷம், நீங்கள் வந்து இடையூறே இல்லாமல் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ 2026 சட்டமன்ற எலெக்ஷனை நோக்கி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களோ நீங்கள் நேரடியாக சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் எல்லா மக்களும் உறுதுணையாக இருக்கணும். இன்னைக்கு நாட்டில் நடக்கிற வேலைவாய்ப்பின்மையாக இருக்கட்டும், இன்னைக்கு நாட்டில் நடக்கிற சூழ்நிலை, அசாதாரண சூழ்நிலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, வாக்கு திருட்டு, இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஒரே ஒரு தீர்வு காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் எண்ணப்படியும் அவர் வந்து மக்களுக்கு என்ன செய்யணுன்றதுலையும் தெளிவாக இருக்கிறாரு. இளைஞர்களை வேலைவாய்ப்பை உருவாக்கி இளைஞர்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு வரணுன்றதுல தெளிவாக இருக்கிறாரு. கடைசி 45 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வேலைவாய்ப்பு குறைஞ்சிருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இன்னைக்கு அதை நான் வந்து வாக்கு திருட்டோட லிங்க் பண்ணி பேசுவேன். ஏன்னா வாக்கு திருட்டவே பண்ண முடியும்னா வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்காம தடுக்கிறதோ, வேலைவாய்ப்பு உருவாக்காமல் இருக்கிறதோ ஒரு சாதாரண விஷயம் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு. ஸோ தொடர்ந்து மக்களுக்கான பணியாற்றுற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எல்லா வாட்டியும் எலெக்ஷனுக்கு அப்போ சொல்கிற வார்த்தை தான், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்பாமல் உண்மையாக என்ன பண்ணுவாங்கன்றதை கேட்டு மக்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எந்த கட்சி இது வரைக்கும் ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களுக்கு நல்லதை பண்ணியிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி, உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான ஸ்கீம்ஸ், அதாவது காமராஜர் வீடு கட்டும் திட்டமாக இருக்கட்டும், காமராஜர் சென்டாக்ல மாணவர்களுக்கு கொடுக்கப்படுற ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே காரணம் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். ஸோ தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்னப்படியும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தொடர்ந்து பாண்டிச்சேரிக்கு தர வேண்டிய நிதிகளை தந்து எல்லா ப்ரோக்ராம்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணி இன்னைக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதை பின்னுக்கு கொண்டு போகணுன்றது 2014 பிஜேபி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க. ஏன்னா தேவையான விஷயங்களை செய்ய விடாமல் தடுத்தோம், மக்களுக்கு தேவையான அத்தியாவசியங்களை நடக்க விடாமல் தடுத்தோம். இன்னைக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு எடுத்து பார்த்தாலும் முதலமைச்சர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் பொழுது செய்ததை தான் திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரே தவிர புதுசாக எதுவுமே செய்ய முயற்சியும் பண்ணல. முயற்சி அவருக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இது எல்லாமே தலைவர்களோட வழிகாட்டுதலின்படி 2006 2001 கொண்டு வந்த திட்டங்கள் என்றதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம். அதே மாதிரி உங்ககிட்ட வர அதாவது பணத்தை வச்சு ஆட்சி அமைச்சிடலாம், நாங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. மக்கள் பணி ஆற்றுறவங்க ஒரு நார்மல் பின்புலத்துலேருந்து வரவங்களுக்கும் மக்கள் வந்து ஆதரவாக இருப்போன்றதை நீங்கள் இந்த வாட்டி இந்த எலெக்ஷனில் நிரூபிக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே.